அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ராதிகாவையும் கோபியும் இருக்கிற நிலைமையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம இவங்க ஏன் அவசரப்பட்டு முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம எது நடந்தாலும் சரி, ராதிகா இடத்துல இருந்து யோசிச்சா அவங்க பண்றது எல்லாமே சரிதானே. இவருக்கு எப்பவுமே ஒருத்தர் நம்மளை விட்டு போனதான் அவங்களோட அருமை பெருமை எல்லாம் தெரிகிற மாதிரி இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ராதிகாவை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம எழில் வீட்டுக்கு வராரு. எழில் வீட்டுக்கு வந்ததுமே என்னாச்சம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் கேட்குறாங்க. உடனே வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றியும் நம்ம எழில் கிட்ட சொல்கிறாங்க. எழில், ராதிகா இங்கே இருந்தாங்க, சடனாக வந்தாங்க, இப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம எழில் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்னம்மா சொல்கிறீங்க? அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ என்ன திடீர்னு டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க? அதை இவர் தாங்கிக்கிட்டாரா, ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் கேட்குறாங்க. உடனே பாக்கியா இல்லை எழில், உங்கள் அப்பா ரொம்ப வருத்தமாக தான் இருக்காரு. ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்னென்னா ராதிகா தாண்டா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. உங்கள் அப்பா அவங்கள பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு அவங்க எவ்வளவோ யோசித்தாங்க. ஆனால் அதை எதையுமே உங்கள் அப்பா பொருட்படுத்தலை. இப்போ அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணி கிளம்பி போனதுக்கப்புறம் ராதிகா தான் வேணும், மயு தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில்கிட்ட சொல்கிறாங்க. எழில் அடடா, அவர் எவ்வளோ படாத பாடுபடுத்தினாருமா உன்னை, நீ இப்போவும் அவங்களுக்காக கரிசனத்தோடு நடந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கல, எப்படியாச்சும் போகட்டு விடுங்கம்மா, உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் சொல்கிறாரு. சொன்னாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்படுது. என்னென்னா, முன்னாடி இருந்த கோபிநாத் வேற, இப்போ இருக்கிற கோபிநாத் வேறம்மா அப்படிங்கிறத நம்ம பாக்கியாவுக்கு சொல்கிறாங்க. பாக்கியாவும் எனக்கும் இது தெரியும் எழில், ஏன்னா அவர் முன்னாடி மாதிரி இல்லை, மாறி இருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஆனால் மாறி என்ன பிரயோஜனம், ராதிகா வேண்டான்னு முடிவெடுத்த அப்புறம் நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் சொல்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.